friends, praise the Lord. Today Bible words. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏசாயா 43:2 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இப்படியாக சொல்லியிருக்காங்க. ஸோ தேவனை தெய்வமாக கொண்ட ஜனம், தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நமக்கு எந்த சேதமும் வராது, நான் உன்னுடனே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்க வேண்டும். பார்த்திங்கன்னா நமக்கு உபத்திரவம் இருக்கும், நம்ம தண்ணீரில் கடப்போம், ஆறுகளை நம்ம கடப்போம், அவைகள் நம்ம புரளாது, நெருப்பில் நம்ம நடப்போம், ஆனால் நமக்கு ஒரு சேதமும் ஏற்படாது. ஸோ இப்படியாக நம்மளை பாதுகாப்பார். ஸோ இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நம்ம திடன் கொள்ள வேண்டும். ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உபத்திரவங்கள் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக இருக்கும், ஆனாலும் அவைகள் நம்மை ஒன்று செய்ய முடியாது, ஒன்று நம்மை மேற்கொள்ள முடியாது. ஸோ இந்த வேர்ட்ஸை நாம் பிளெஸ்ஸிங் வேர்ட்ஸாக எடுத்துக்கொண்டு, நம்முடைய வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்டு நம்ம விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள், கஷ்டங்கள், பாடுகள் வந்தாலும் தேவன் நம்மளை அவ்வளோ அதிகமாய் அபரிவிதமாய் நம்மளை பாதுகாத்து அற்புதமாய் நம்மளை வழி நடத்துவார். ஸோ விசுவாசிப்போம், தேவனுடைய மகிமையை நம்ம காண்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹாவ் அ நைஸ் டே.